மனிதன் பால் அருந்தலாமா, பால் குடிக்கலாமா, நல்லதா, பசும்பால் உடம்பிற்கு நல்லதா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை பார்க்க முடிகிறது. முதல்ல இதை பற்றி தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கி நம்ம பசும்பால்னு நினச்சி குடிக்கிறது முதல்ல பசும்பாலே கிடையாது, ஹீட் ஐட்டமே தவிர. மற்றபடி இது அவசியமா என்று கேட்டால், மனிதனுக்கு உகந்த பால் தாய்ப்பால் மட்டும்தான். தாய்ப்பால் மட்டும்தான் மனிதனுக்கு உண்டான பால். அதுவும் பாலை செரிமானம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் குழந்தை பருவத்திலேயே, அந்த ஒரு 3லிருந்து 4, 5 வயசுக்குள்ளேயே பாலை செரிமானம் செய்யக்கூடிய அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகும். ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில், மேக்ஸிமம் மிஞ்சி போனால் 3 மணி நேரத்தில் செரிமானம் ஆகணும். ஆனால் ரொம்ப ஹார்டான ஃபுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பால் தான். பசும்பால் செரிமானம் ஆவதற்கு மினிமம் 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஆகும். அதனால தான் பாலை குடித்தோடனே உங்களுக்கு ஒரு மயக்க நிலை என்பது ஏற்படுகிறது. நல்லா கவனித்து பாருங்கள், பால் குடிச்சிங்கன்னா தூக்கம் வருதா, மயக்கம் ஏற்படுகிறதா? மயக்கம் தான் ஏற்படும், தூக்கம் வராது. ஏன் மயக்கம் ஏற்படுகிறது? உங்களுடைய செரிமான சக்தின்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஆக்சுவல் சக்தி. அதுதான் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அதுதான் இனப்பெருக்க சக்தி, அதுதான் செரிமான சக்தி, அதுதான் உயிர் சக்தி, அதுதான் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா அனைத்துமாகவும் இருக்கிறது. இப்போ உங்களால் ஏன் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியலன்னா, பாலை குடித்தவுடன் இந்த பாலை செரிமானம் செய்தே ஆக வேண்டும் உங்கள் உடல். பாலை எப்போ உங்களால் செரிமானம் செய்ய முடியவில்லையோ அப்போது எதுவுமே உள்ளே போனது தங்கிருச்சுன்னா விஷம் வெளியே வந்தே ஆகணும். கண்டென்ட் உள்ளே இருக்கக்கூடிய சத்தை எடுத்துக்கிட்டு சக்கை வெளியே விட வேண்டும். இதுதான் கான்செப்ட். சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபுட்டு உள்ளே வந்திருக்கு. இது தாய்ப்பாலுக்கு அப்பாற்பட்ட, உங்களுக்கு தெரியும், உங்களோட பாடிக்கு தெரியும், தாய்ப்பால் குடித்து பழக்கப்பட்ட அந்த வாய்க்கு, அந்த உடலிற்கு, அந்த மனதிற்கு தெரியும் தாய்ப்பால் இல்லை வேற ஏதோ வருதுன்னு தெரியும். அப்போ செரிமானம் பண்ணணும்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுது? மொத்த சக்தியை செரிமானம் பண்ணுறக்கா போராடும், அநியாயத்துக்கு போராடும், கஷ்டப்பட்டு போராடும். போராடி 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 ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இருக்காது. நான் தான் சொல்கிறேன், ஃபோக்கஸ் வேணும்னா உயிர் சக்தி வேணும்னு சொல்கிறேன். உயிர் சக்தி இப்போ செரிமானம் பண்ணுறதுக்கு போயிடுச்சு. எங்கே ஃபோக்கஸ் கிடைக்கும்? செய்கிற வேலையில் எங்கே திருப்தி இருக்கும்? பேசக்கூடிய பேச்சில் எங்கே தெளிவு இருக்கும்? ஒரு சிந்தனை சிந்திக்கிறீங்கன்னா அந்த சிந்தனை எப்படி தெளிவாக இருக்கும்? இருக்காது. அப்போ அந்த ஒரு சக்தி தான் எல்லா வேலையும் பார்க்குதுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு சக்தி செரிமானத்துக்கு போயிடுச்சுன்னா செரிமானத்திற்கே அதிக நேரம் சென்று விடுவதன் காரணமாக மயக்க நிலைக்கு போகிறீர்கள். அது நைட்டு பால் குடிச்சிட்டு படுக்கிறவங்க நல்லா தூங்குறீங்கன்னு நினைக்கிறீங்க, நல்லா தூக்கம் வரல, நைட்டு மயக்க நிலைக்கு தான் போகிறீர்கள். 7 மணிலேருந்து 8 மணி மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே சாப்பிட்றணும், சைனீஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா தான் அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அது செரிமானமாகி ஆழ்ந்த உறக்கத்திற்கு போவீங்க. ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகும்போது தான் இந்த உடல் என்பது சக்தி நிலையமாக மாறி வேற வேற டைமென்ஷன்ஸ்க்கு உங்களால் பயணம் பண்ண முடியும். இந்த உடல் அதற்காக தான் இருக்குது. நம்ம அதை விட்டுட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம், பொருள் சேர்க்கறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கோம். பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு விருப்பப்படுவதே இல்லை. ஆனால் வந்த வேலையே அதுதான், அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது பசும்பால் என்பது ஒரு சந்தை பொருள் தானே தவிர நான் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறேன். விருப்பப்படுறவங்க குடிச்சுக்கங்க, தப்பு கிடையாது. ஆனால் இது பால் என்பது அவசியமான ஒரு பொருள் இல்லை. இப்போ கேட்கலாம், எங்க பால் குடிக்கலன்னா எனக்கு கால்சியம் எங்கேருந்துங்க கிடைக்கும்? இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, பால்ல இருந்து கால்சியம் வருதுன்னு நினைக்கிறேன். பால்ல இருந்து கால்சியம் வரல. மாடு அந்த புல்லை மேய்ந்து கீரைகளை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டில் அதிக கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கால்சியத்தை உள்ளிழுத்து பால் வழியாக அந்த குழந்தைகளுக்கு குடிக்கிறது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், பால்ல இருந்து தான் கால்சியம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். இந்த கால்சியம் மற்ற இருக்கக்கூடிய காய்கறிகள், மற்ற இருக்கக்கூடிய கீரை வகைகளிலிருந்து தாராளமாக உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். 2வது, அதிகமாக பால் குடிக்கிறவங்க சீக்கிரம் நிச்சயமாக இந்த சளி பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். கபம் என்பது சீக்கிரம் கட்டிவிடும். அடிக்கடி பால் குடிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை வரும். அதை கடந்து இல்லை, சரிப்பா பாலே குடிக்க வேணான்ட்ட, அப்போ தயிர் மோர்லாம் தாராளமாக சாப்பிடலாம், தப்பில்லை. என்னடா உன் கான்செப்ட், பால் சாப்பிட வேணான்ற ஆனால் தயிர் சாப்பிட்லாங்கிற, மோர் சாப்பிட்லான்றனா இது என்ன கான்செப்ட்? பாலினுடைய காம்பினேஷன் வேறு, தயிரினுடைய காம்பினேஷன் வேறு, மோரினுடைய காம்பினேஷன் வேறு, வெண்ணெயினுடைய காம்பினேஷன் வேறு, நெய்யினுடைய காம்பினேஷன் வேறு. ஸோ பால் தான் பிரச்சனை. பாலை சார்ந்து இருக்கக்கூடிய காம்பினேஷன் மாறும்போது அதனுடைய அடிப்படையே மாறிவிடுகிறது. இந்த அடிப்படையே மாறும்போது தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். தயிர் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. மோர் குடிக்கலாம், தப்பு கிடையாது. ஹீட்டை குறைக்கும். ஆனால் பாலை அப்படியே கன்சியூம் பண்ணுறது நிச்சயமாக தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஆனால் இந்த பால் தயிரை நீங்கள் பண்ணுறது ரெடிமேடாக மேக்ஸிமம் வாங்காமல்
பசும்பாலில் இருந்து அதில் இருந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அமிலத்தை வந்து மாற்றி உண்மையான பசும்பாலிலிருந்து மாறக்கூடிய பாலாகும் தயிராகும் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா உடம்பிற்கு மிக 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 நல்லது. தவறே கிடையாது. பாலில் இருக்கக்கூடிய விஷயம் இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் பால் குடிக்கணுமா வேணாமா அப்படின்னக்கூடிய அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மயக்கத்துக்கு தான் போகிறீங்க பால் குடிக்கும்போது, நிம்மதியான தூக்கத்திற்கு போகவில்லை. பகலிலேயே வெறும் பால் குடிக்கும்போது உங்களுக்கு உடனே மயக்கம் வருவதற்கு காரணம் எனர்ஜி பூரா செரிமானத்துக்கு போயிடுது. அதன் காரணமாக நிம்மதியான தெளிவான ஒரு பக்குவம் பெற்ற ஒரு சிந்தனையும் ஒரு செயல்பாடும் உங்களுக்கு வருவதில்லை. இதனால வாழ்க்கையில் உயர்ந்த கட்ட நிலைகளை உங்களால் அடைய முடிவதில்லை. நன்றி, வணக்கம்.